அண்ணா, நான் இது வரைக்கும் என்ன ஆசைப்பட்டாலோ அது நீங்கள் எனக்கு உடனே வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னம்மா இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கும் உங்கள் அன்னைக்கும் ஆசை, சந்தோஷம் எல்லாமே. அண்ணா, அதே மாதிரி தான் நான் இப்போ ஒன்று மேலே ஆசைப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களாண்ணா? வசந்தி, நீ என்ன வந்ததுலேருந்து ஒரே புரியாத புதிராகவே பேசிகிட்டு இருக்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது என்ன விலையாக இருந்தாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ணே, அது பொருள் இல்லை அண்ணே, அது ஒரு உயிர். என்னம்மா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியும்படி சொல்லு. அண்ணா, அது வந்து அது அண்ணா, நானும் என் காலேஜில் படிக்கிற கோபியும் 3 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கிறோம். உங்கள் சம்மதத்துக்காக தானே நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வசந்தி, காதலிக்கிறது தப்பு இல்லைம்மா. நீ தகுதிக்கு மீறி காதலிக்கிற பார்த்தியா, அதுதான் தப்பு. கோபியோ பணக்கார வீட்டு பையன், நாம கூழை குடிச்சிட்டு குடிசையில் வாழ்கிறோம். அவங்க ஏணி வச்சாலும் 8வது அவசரத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு படியேறி போய் பரிசம் போட சொல்றிய, எப்படிமா அது? இதில் என்னங்க தப்பு இருக்கு? நம்ம வசந்திக்காக தானே போறீங்க. காதலிங்கிறது பணத்தை பார்த்து வரதில்லைங்க. மனசு ஒத்து போச்சுன்னா மாலையை மாத்திட வேண்டியதானே. தமிழரசி, கொஞ்ச நேரம் பேசாம தமிழரசி. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என் காதல் ஏற்றிக்கிட்டு என்னை வாழ வைங்கண்ணா. வசந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாளைக்கே உங்க அண்ணன் கோபி வீட்டுக்கு போய் ஒரு நல்ல நாளை பார்த்து அவங்கள பொண்ணு கேட்டு வர சொல்லுவாரு. அண்ணா, தேங்க்யூ அண்ணா. அண்ணா, அண்ணே உங்களுக்கும். ஆஹா, என்ன பிரமாணம்! இந்த அக்னிமிய சூப்பரா இருக்குது. இப்படியே ஒரு ஷாட் எடுத்தா பின்னிரும். யோ, பின்னால என்னத்தைய பாக்குற? உன்னோட 2 கண்ணை பார்த்தேன். ஆமா, நீ ரெடியா? என்னையா வந்தது வராதுமா ரெடியான்னு கேக்குற? அட மூதேவி, நேத்து நான் என்ன சொன்னேன்? உனக்கு நாளைக்கு நான் ரிஹர்சல் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு மறந்துட்டியா? அட ஆமா, மறந்தே போச்சு. சரி, என்ன ரிஹர்சல்? டான்ஸ் ரிஹர்சலா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னோட வாய்ஸ் முதல்ல டெஸ்ட் பண்ணுவேன். குரல் நல்லா இருந்தா உன்னையே பாட வைக்கலான்னு முடிட்டேன். ஆமா, ஒரு 8 ஒரு பாட்டு ஒன்று எடுத்துவிடு. ஐயோ, எனக்கு வர பாட வராதியா? என்னது பாட வரல? அப்ப நான் உனக்கு 7.5 தான். இந்த கலாநிலை போறது வேஸ்ட். இதுக்கு வேற தேட வேண்டியதான் போ. ஐயோ ப்ளீஸ் யா, என்ன தயவு செஞ்சு ஒரு நடிகையை மாத்திரியா. நானும் உன்னதான் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ அது சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரியுது. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் செய்யறியா? சரி, உனக்கு தெரிஞ்ச பாட்டு மலையாளம், ஹிந்தி, கேரளா எதை வேணாலும் எடுத்து விடு. சரியா, பாடுறேன். கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு. பாடு. ஆமா, என்ன பாட்டு பாடுறது? நான் தான் சொல்லிட்டேன், ஹிந்தி, கர்நாடகா, மலையாளம் எதை வேணாலும் எடுத்து விடு. ஜன கன மன கதி. நிறுத்தி சண்டாளி எருமனாயி எடுத்த விட மங்கள பாட்டு பாடுற உருப்பிடுமா? உன்னை வச்சு ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல. ஐயோ, ஓவரா பீத்துக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. அட கோச்சாக சுந்தரி, பாட தெரியுனா விடு, ஆடிதான் பார்ப்போம். ஆடிடுவோம். வசந்தி, காலேஜ் போனோமா, காப்பியை குடிச்சோமா, பஸ் ஏறி வீடு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு இந்த காதல் கல்யாணம்னு கனா பாடிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளவுதான். ஏய், இது பாரு, உன் திமிரெல்லாம் உங்கடைய வச்சுக்கோ. என்கிட்ட காட்டினேன் நடக்கிறத வேற. இத பாரு, நானும் கோபியும் உயிரிக்குற காதலிக்கிறோம். என் வழியில் குறுக்க வராத. உன்னை காதலிக்க வேணான்னு சொல்லல, என் கூட ஒரே ஒரு நாள்
மெத்தில படுத்து மேக்கப் தான் கலைக்க சொல்றேன். சீ, இது பாரு, கொஞ்சம் மரியாதையா பேசு, இல்ல நடக்கிறத வேற. இது பாரு, உன் காம பசைக்கு நான் இணைய மாட்டேன். வசந்தி, என்னைக்கு என்ன அன்னைக்கு என்ன ஓங்கி அறிஞ்சியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு அடிச்ச கைய அணைக்க வைக்கிறேன். இது பாரு, உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. வசந்தி கண்ணு கண்ணு மணிய செந்தமிழ என்ன வசனம் பேசினா எவ்வளவு சீண்ட மாட்டாங்க. அதனாலதான் ஐ வாண்ட் யூ kiss from you. The love is not game. My love is true. இந்த இங்கிலீஷ் பேசினாதான் எதையுமே சாதிக்க முடியும். இது பாரு, அதுக்கெல்லாம் வேற எவ்வளவு வருவா, அவங்கிட்ட இந்த வசனத்தை பேசு, என்கிட்ட பேசாத, புரியுதா? ஏண்டா தர்மா, சாம அந்த கோபியை போட்டு தள்ளிடலாமா? ஓட்டால் கோபியை போட்டு தள்ளிட்டா வசந்தி எனக்கு கிடைச்சிடுவாளா? அவனும் சாவக்கூடாது, வசந்தி எனக்கு வேணும். அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறா. அவளுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் ஆக வேண்டியதை பார்க்கலாம். என்னடா பண்ண போறீங்க? டேய் தர்மா, இது வரைக்கும் நீ சொன்னதை நாங்க கேட்டோம், இனிமே நாங்க சொல்றதை நீ கேளு. சரி சொல்டா. டேய் தர்மா, காதலுங்கிறது அழியாத சொத்து, அதை நீ அழிச்சிடாத. அவளை அடையணுங்கிறது உன்னோட நோக்கம். அவளால பட்டது நீ வெக்கம். அவனை கல்லறைக்கு அனுப்பிட்டு கந்த சஷ்டி பாரதில புரோஜனம் இல்லடா. டேய் சேது, அவள் ஒரு புள்ளிமான். நான் புல்லு கட்டா இருந்தா என்னை மேய்ஞ்சிடுவா. நான் அந்த புள்ளிமானை அடிச்சு திங்கிற புலியை தெரியாமச்சுடா. டேய் தர்மா, காமங்கிற பசிய போக்க காதலுங்கிற போரைய போத்தி வயிற்ற நிரப்பிட்டு வைத்திய செலவுக்கு வழி இல்லாம இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தாவே பாவம்டா. தர்மா, காவிரி ஆத்துல ஓடுற தண்ணி யாருக்குமே சொந்தம் இல்ல. கம்மாயில ஓடுற தண்ணி ஒருத்தனுக்கு தான் சொந்தம். ஒருத்தனுக்கு சொந்தமான அந்த தண்ணிய ஊரே பங்கு போட்டு குடிச்சாதாண்டா அந்த தண்ணிக்கே ருசி அதிகம். இந்த தத்துவத்தை புரிஞ்சு நடந்துக்க. இளங்கன்னு பயமறியா என்னை இழிச்சு வாய் நினைச்சு இழுவையா பேசிட்டு போனா அவளோட வாழ்க்கையில இனி இன்பமே இருக்கக்கூடாதுடா. வாங்கடா போலாம். வா பார்க்கணும் சாரா, வா. என்ன திடீர்னு வீடு திடீர் வந்திருக்க? சார், அது வந்து சாரா, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லப்பா. சாரா, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லப்பா. சார், உங்க பையன் கோபியும் என் தங்கச்சியும் ஒருத்தர் விரும்புறாங்க. தெரியும், சின்ன சிறுசுங்க விரும்பிடுச்சு. வயசான நாம ஏன் அதுக்கு தடையா நிற்கணும்? அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாருப்பா. சரிங்க, நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். கோபி, இங்க வாடா. யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆமாங்க, இப்போ குணசார, என்னோட தகுதிக்கு உன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க நினைச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, ஏமான சந்தோஷத்துக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை தேடி வரேன். சார், நீங்கள் மறுப்பு தெரிஞ்சுவீங்கன்னு நான் ரொம்ப பயந்துருந்தேன் சார். அப்படி இல்லை குலசேகரா, இந்த காலத்துல யாருக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறது தான் நல்லது. சந்தோஷம்பா. சார், இந்த ஏழைகிட்ட சம்மந்தம் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேனுங்க. இந்த காலத்துல யாருக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் முறை.
ஜாதி மதம் அந்தஸ்துன்னு பார்த்து அவங்க வாழ்க்கைய வீணடிக்க வேணாம்ப்பா. சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் தங்கச்சி கண்டிப்பாக நான் செய்வேங்க. என்ன சாரா, வரதட்சணை கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு நினைக்கிறவனா? உன் தங்கச்சிய கட்டுன புடவை அனுப்பி என் மகன் தாலி கட்டி மகாராணியா காப்போம். ஆனா உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. அதுக்காக நாச்சும் நீ ஒரு 20 பவுனு 1 லட்ச ரூபா பணமும் சீரா செஞ்சிடப்பா. சார் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? குணசாரா, பெரிய இடத்து சம்பந்தத்துக்கு ஆசைப்படுற, இந்த சின்ன காசுக்கு கஷ்டப்படுற. சரிங்க, நான் ஆக வேண்டியதை பார்க்குறேங்க. சரி போலாம். சரிப்பா. ஆமா வசந்தி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தர்மா இங்க பாரு, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராதே. வசந்தி, உனக்கு வாழ்க்கையே கொடுக்கலான்னு நினைச்சா வழி விட சொல்றியே. என்னோட வேலையே அடுத்து உன்னோட வாழ்க்கையில விளையாடுறதான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கற்பை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட வருங்கால புருஷன் கூட கண்ணா மூச்சு ஆடு. புரியல? என்னோட நோக்கமே உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பல. நான் உன் அழக நான் ஒருத்தன் தான் ரசிக்கணும், அது கருமாவா தான் இருக்கணும். சீ, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கு புரியலனா நீ எனக்கு என்ன ஆளு? இது பாரு, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? ஆமாண்டே, பாவம் புண்ணியம் பார்த்து பண்ற காரியமா இது? பாக்கெட்ல பணம் இருந்தா பத்தினி படுத்தந்திரி காலத்துல நீ பஞ்சாங்க பேசினா நான் அனுதாபப்படுவேன்னு நினைச்சியா? நான் ஆத்திரப்பட்டேன்டி, நீ அடங்கி போன்னு நினைக்கிறேன். இது பாரு, இல்ல அது நடக்கவே நடக்காது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. வெறும் உடம்பு சுகத்துக்காக இப்படி வசனம் பேசுறியே, அவனெல்லாம் ஆம்பளே கிடையாது. அத முத நீ புரிஞ்சுக்கோ. ஏண்டி தர்மான பேரை வச்சுக்கிட்டு நீதி நேர்மை நாயன என்ன தத்துவம் பேசுனா நீ தாவுக்கு ஜோடிடுவ. நான் அனுதாபப்பட்டா நீ எனக்கே அப்பிச்சுடுவ. நான் ஆத்திரப்பட்டவண்டியே நீ அடங்கியே போகணும். இது பாரு, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்னது அடைவேன்னு அடம் பிடிக்கிற. ஆனா அந்த நேரம் நெருங்கி வரும்போது, நீ அடைய வரும்போது என் உடம்புல என் உயிர் இருக்கவே இருக்காது. அத போக நீ தெரிஞ்சுக்கோ. நான் வரேன். ஏடா சேவை, வசந்தியோட வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இந்த தர்மாவோட தானே இருக்கணும். டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு பொண்ணை பார்த்து 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 போர் அடிச்சு போயிருந்தா. ஒரு பொண்ணை பார்த்தோமா, படுக்கையை விரிக்க சொல்லி பணத்தை கொடுத்து பைசல் பண்ணிடலாம்டா. டேய் தர்மா, உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு வசந்தி தான் வேணும்னு வசனத்தை வாய்களையே பேசுனா அப்புறம் அவ்வளவுதான். டேய் தர்மா, இதையே நினைச்சுக்கிட்டு ஏங்க வேண்டாம்டா. உன்னோட கவலையை மறக்க காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் பழ அழகைய கூட்டிட்டு வந்திருக்கேன். வா, அவளோட போய்
சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். அவளுக்கு கல்யாணம் ஆகிறத என் கண்ணாலே பார்த்து மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவனை என்ன மந்திரமா சொல்றீங்களா? நான் மௌனமா இருந்தா அவங்க மாலையே மாத்திக்குவாங்க. சரிடா, அதை விடு. இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த இவளை என்ன பண்றது? ஏண்டா பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்து பல்லாங்குழி யார சொல்றீங்க? டேய் சேது, தானா கண்ணீரை பழத்தை விட தட்டி பறிக்கிற பழத்துக்கு தாண்டா ருசி அதிகம். அவன் எப்படி என்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறன்னு பொறுத்திருந்து பாரு. வாங்கடா போய் என்ஜாய் பண்ணலாம். கிளப்புக்கு வந்துருங்கடா. ஆசை பெரிய ஆசை. இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு. Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and drive tonight. ஐயா மாமே பாட்டு போடுயா. Hit it. Shake it. Feeling fine, just came out to wine and dine. Saw you and what I know, they just want you was good to go. What's the move? There you on the corner of the room. Feeling smooth, give her a touch and hit it. Oh shit, I cannot stop. She wants to take the top. Just keep up the fun with it.
மச்சான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்டா. சொல்றேன் மச்சான். டேய் என்னோட காதலை எங்கள் அப்பாட்ட எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டா. அவர்கிட்ட சம்மதம் வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு ஐயோ எனக்கு தான்டா தெரியும். சந்தோஷம்டா. எப்படா கல்யாணம்? டேய் என் படிப்பு முடிஞ்ச கையோட எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம்டா. நான் பாரு எல்லாரோட பொண்ணுக்கும் காதலுக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் காதலுக்கு பின்னாடி நீங்கள் தான்டா இருக்கீங்க. டேய் கோபி, உன நண்பர்கள் நாங்க. உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன தப்பு நடந்தாலும் அதில் பங்கேற்க உரிமை இருக்கு. இனி வசந்திய காலம் பூரா கண்களாம பார்த்துக்கடா. டேய் மச்சான் எந்த சூழ்நிலையும் வசதி உனக்கு கிடைச்ச பொக்கிஷமா நினச்சி வரணும்டா. அதான்டா எங்களோட ஆசை. டேய் மச்சான் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும் தெரியலடா. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு என் வாழ்நாள் முழுதும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்டா. கண்டிப்பாடா. டேய் உன்னோட கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழனே நாங்கள் தான். பத்திரிகை கொடுக்குற எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்கிறோம். நீ மாப்பிள்ளை கொடுத்துல வந்தால் போதும். டேய் ரவி, நம்ம காலேஜ் முடியும் இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. 3 வருஷமா படித்த காலேஜ் விட்டு போவ மனசே இல்லைடா. சரிடா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியல. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்டா. சரிடா மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க. என்னங்க நம்ம வசந்தி கல்யாண விஷயமா கோபி வீட்டுக்கு போனீங்களே, என்னங்க ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும் தமிழரசி? இன்னும் என்ன ஆகணும்? ஏங்க இப்படி பேசுறீங்க? இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. கோபியோட அப்பா 20 பவுன் நகையும் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாதான் உன் தங்கச்சி கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கங்க போறது? நீங்க என்ன சொன்னீங்க? வேற வழி இல்லை, அதனால நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேன். சரி, பணம் என்னங்க பணம்? நீங்க கொடுக்குற பணத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 50,000 பணம் நான் வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த பணத்தை வச்சு நகைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். மீதி பணத்துக்கு என்னங்க பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்காதா? ஒரு பொண்ணாட பிறந்ததுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கடவுள் நம்மளை சோதிச்சாலும் கைவிட மாட்டாருங்க. தமிழரசி, நம்ம ஏழையா பிறந்தது முதல் தப்பு. அதுலயும் பணக்கார வீட்டில் சம்மந்தாச்சு பத்தியா, அது இன்னும் மிகப்பெரிய தப்பு. குழம்பாதீங்க, இங்கே இருங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். வசந்தி, என்னவா பண்ற? நானும் வரேனுமா? சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அண்ணி, எங்க நீ அண்ணாவை காணோம்? அவரு நகை கடைக்கு போயிருக்காரு. அண்ணி, கல்யாணத்துக்கு பணம் அதிகமா தேவைப்படுமே. என்ன நீ என்ன பண்ண போறீங்க? வசந்தி, கோபி வீட்டுல 1 லட்ச ரூபா பணமும் 20,000 ரூபாய் நகை கொடுத்தாதான் உன் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம் நீ, வேண்டாம். என் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நீங்க இப்படி இடிஞ்சு போய் இருட்டில் உட்கார வேணாம். பணத்துக்காக அடுத்தவங்கிட்ட என்னை விலைக்கு வித்துறாதீங்க அண்ணி. இந்த புத்தி அவனை காதலிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப சொல்லி என்னடி ஆக போறது? காரியம் கைக்குடி வர நேரத்துல கெடுத்துறாத. இல்லை நீ, என்னை கஷ்டப்பட்டு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். நான் ஆசைப்பட்டுக்கிறதுக்காக என் கல்யாணத்துக்கு அடுத்தவன் காலில் விழுந்ததான் என் கல்யாணம் நடக்கும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையே இல்லை நீ. அண்ணி, எனக்காக இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க அண்ணி. அதுக்காக காதலிச்சாரு விட்டுட்டு எவனுக்கும் ஒருத்தரை கட்டி வச்சு நீ கண்ணீட்டு வரைக்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? இல்லை நீ, அது என் விதியை நினைச்சு என் மனசு தேதிக்கிட்டு நான் வாழ்ந்துடுறேன். வசந்தி, மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அடாடாடாடா, ஏ
ஏய் ஆடுன ஆட்டத்துல தண்ணியே வந்துருச்சுடா. என்னது தண்ணி வந்துருச்சா? அடா டேய் வேற தண்ணி சொன்னடா. வேர்வை தண்ணியா? நான் கூட சின்ன பொண்ண வீட்டுல வந்தது அந்த தண்ணி நினைச்சுக்கிட்டேன். உனக்கு இருக்குண்டா, இதுவும் சொல்லுவா உன ஓவராவும் சொல்லுவடா. டேரக்டர் நான் எப்படி ஓகேவா? நீயா கில்லி படத்துல போட்ட திரிசாவை போட்டா எப்படி இருக்கும்? ஜீன்ஸ் படத்துல அனுஷ்காவை போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்க ஃபிட்டு தான். ஏன்டா ஏன்டா நயன்தரா விட்டு வச்சிருக்க? நயன்தராவை நானும் போடலான்னு தான் பார்த்தேன். சிம்பு கால்ச்சீட்டு கேட்டு போயிட்டாப்ல. யோ நீங்க யார் போட்டா எனக்கு என்ன, நான் ஓகேவா? உன்னை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். யோ என்னைய சொல்ற? அட இல்ல சுந்தரி, தியேட்டர்ல படம் ஓட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் சொன்னேன். சார் என்ன சார் எப்ப பார்த்தாலும் ரிஹர்சல் மட்டும்தானா? எப்பதான் ஷூட்டிங் எடுக்க போறீங்க? சுந்தரி கவலையே படாத, சரின்னு சொன்னா இப்பயே இங்கே 3 ஷாட் எடுக்க நான் தயார். நீ தயாரா? சரிங்க சார், என்ன நீங்க எப்படி ஒன்று முன்னுக்கு கொண்டு வந்தா சரி. உங்களை தான் நம்பி இருக்கேன். சுந்தரி நீ கவலையே படாத. உன்னைய எப்படியாவது நான் முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறானா இல்லையா மட்டும் பாரு. உன்னை முன்னுக்கெல்லாம் கூட நிப்பாட்ட மாட்டான். 3 மாசத்துல மாசமாய் நிறுத்திடுவான். சரியா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வேணா நைட்டு வச்சுக்கலாம். என்னது நைட்டு வச்சுக்கலாமா? சரி சரி, நான் 2 பேரும் ரூமுக்கு போறோம், போய் கதையை ரெடி பண்ணிட்டு வரோம். அப்புறமேட்டு மீதி எல்லாமே பேசிக்கலாம் விடு. டேய் அது டிக்காசனடா, டிசிகேஷன். அட ஏதோ ஒரு கருமாந்தனடா, அத வேற தெளிவா வேற சொல்லுவேனா? சரி மூடிட்டு போலாம். வா. அடியாரவள்ளி சூரவள்ளி
வாங்கி தரட்டா வாங்கி தரட்டா வா குலசேகர, என்ன உன் முகத்துல ஒரே சந்தோஷமா தெரியுது? ஏதா உங்க வீட்டுல ஏதா விசேஷமா? ஆமாங்க, தங்கச்சி வேற படி முடிச்சுட்டா. அவளுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? மாப்பிள்ளை வேற யாரும் இல்லைங்க, நம்ம வைத்தியநாதன் சாரோட பையன் கோபி தாங்க. அவரும் தங்கச்சியும் காலேஜில் படிக்கிறப்ப ஒருத்தர் விரும்பியிருக்காங்க. சரி, காலேஜ் வாங்கிட்டு கைப்பிடிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கூட சார். இந்த காலத்தில் காதலையும் தாண்டி நிமிந்து நிற்கிற கொடி விளக்காகி போச்சு. நீ ஆசைப்பட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது நீ பெரிய ஆளுதான்பா. ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளோட சந்தோஷத்துக்காக நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கோங்க. ஆமாம், வைத்தியநாதன் பணத்தாசை பிடிச்சவன வரதட்சணை என்ன கேட்டான்? ஐயா, ஒரு 20 பவுன் நகையும் 1 லட்ச ரூபா பணமும் கேட்டாருங்க. அப்படியா? பணத்துக்கு என்ன பண்ணுவ? அதுதாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. குணசேகரா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஒரு நிமிஷம், உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் நான் தரேன் உனக்கு. நீ ஆக வேண்டியதை நீ பாரு. ரொம்ப நன்றிங்க. ஏண்டா தர்மா, எங்க ஊர் சுத்த கிளம்பிட்டியா? நீ என்னைக்கு தான் உறப்பட போறியா எனக்கே தெரியலடா. என்னப்பா எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க? பணக்காரனா 10 பேத்த அடிச்சாதான் பவரே கூடும். இது கூட தெரியாதா? அப்பாவே அப்பனா இருக்கிய. சரி, நான் வரேன். குணசேகரா, இவன் தான் என்னோட ஒரே புள்ள. பேரு தர்மா. தவம் இருந்து இவனை பெத்ததுக்கு அவங்க அம்மா பெத்து போட்டு போய் செய்துட்டா புண்ணியவாதி. அதை விடு குணசேகரா, வரதட்சணைக்கு அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்க? ஐயா, ஒரு 45,000 பணம் கொடுத்துருக்குங்க. சரி, மீதி என்ன பண்ணுவ? அதுதாங்க ஒன்றுமே புரியல எனக்கு. சரி இரு, நான் ஒரு நிமிஷம் வரேன். இதா குணசேகரா, இதில் ஒரு 3 லட்ச ரூபா பணம் இருக்கு. உன் தங்கச்சி கல்யாணத்தை சீரு சிறப்புமா செய். ரொம்ப நன்றிங்க, நான் போயிட்டு வரேங்க. நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால
சொக்கணும் தன்னால ஓ மச்சான் மச்சான் ஏன் மல்லிய வச்சா ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வச்சதில்ல என்னடி உண்டாச்சு நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அதற்கு சொக்கணும் தன்னாலே அச்சமாவன் சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும் சுகந்தான் சுகந்தான் அச்சமாவன் சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும் சுகந்தான் சுகந்தான் தென்பழனி சந்தனந்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா என்னும் எண்ணம்தான் என்னை கண்டு உண்டாச்சா முந்தானையா இழக்கட்டுமா ஒரு முத்தானத்தை பதிக்கட்டுமா அடிப்பூவே பொன்னே கண்ணே இங்கே வா. நீ பூவெடுத்து அதற்கு கணம் தன்னால பத்து விரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான் வருதா வருதா பத்து விரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான் வருதா வருதா தென்னிந்திய தன்றலத்தான் பின்னிரது அங்கேதான் செவிழனி சேல கட்டி நின்றது இங்கேதான் ரெண்டு கண்ணாலே அழகுறது உன்னேதான் என்ன கண்டாலுமே கொதிக்கிறது உன்னேதான் ஆட மச்சான் வைத்த கண்ணு எங்கேதான் நீ பூவெடுத்து வைக்கின்றன அதை வைக்கிறப்போ சொக்கணும் ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிய வச்சான் ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான் வச்சதில என்ன உண்டாச்சு நான் பூவெடுத்து நீ பூவெடுத்து வைக்கணும் அதற்கு சொக்கணும் தன்னால வாப்பா குணசாரா வா. சார் இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கிங்க. குணசாரா இது எதுக்காக நான் கேட்கறேன்னா எனக்காக இல்லப்பா உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காகப்பா. ஏங்க நாங்க இல்லாதப்பட்ட ஏழைங்க ஏதோ எங்க சக்திக்கு மிஞ்சினது அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி பணத்தை கொண்டு வந்திருக்கோம். சார் என்ன கஷ்டம் வந்தாலும் அது எங்களோடய போட்டுங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏப்பா குணசாரா பெரிய இடத்து சம்மந்தத்தை எதிர்பார்க்குறேன், இந்த சாதாரண விஷயத்தை பெருசா பேசிட்டு இருக்கிறேன். அதுவும் உன் தங்கச்சி பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரண விஷயம்.
இதுக்கு மேலே எங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் சார். சார் வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி, அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடு பாருங்க. சரிங்க. சார், எங்கள் பொண்ணு இங்கே சந்தோஷமாக இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் கிளம்புறோம் சார். ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கோம். போயிட்டு வாங்க. ரவி, கோபி கல்யாணம் நிச்சயமாயிருச்சுடா. வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம். நாம 2 நாளைக்கு முன்னாடியே போய் கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கலாம்டா. சரிடா, வாழ்நாள் முழுவதும் நினச்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு gift தரணும். கண்டிப்பாடா. எங்கள் அப்பா எனக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காருடா. ஏய், சந்தோஷமான விஷயம் தானே. அட ஏன்டா நீ வேற, நாமளே இப்போ தான் படிப்பு முடித்தோம். அதுங்காட்டி என்னடா கல்யாணம்? கல்யாணங்கிறது வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஓவியம்டா. டேய், சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் முன்னேற வழியாக போடுறா. இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டேய் ரவி, இது பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கும்டா, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டா என் எதிர்காலம் என்னடா ஆகிறது? டேய், பெத்தைங்க பேச்சு கேட்டு ஒழுங்காக வாழ்றதுக்கான வழியை பாரு, இல்லை ரொம்ப வருத்தப்படுவேன். டேய், கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறத விட நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு நல்ல வேலையை தேடிட்டு அப்புறம் கஷ்டப்படாமல் வாழ்க்கை தரணும்னா எப்படி இருக்கும்? நீயோ யோசிச்சு பாரு. சரிடா, எதிர்காலத்தை பற்றி நீயே ஒரு தூரம் பேசுகிற, நீ ஒரு நல்ல முடிவாக எடு. என் படிப்புக்கு வாங்கின கல்வி கடனை இன்னும் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பற்றி யோசிக்கலாம்டா. டேய், இப்படியே பேசியிருந்தா நேரம் போகிறே தெரியல. நம்ம சாயங்காலமாக கிளம்பி கல்யாணத்துக்கு போகணும். சரிடா, வா போகலாம். தம்பி இல்லைங்க, நீங்க வசந்தியோட காலேஜ் ஒண்ணா படிச்சீங்களா? ஆமாம், நீங்கள்? அவளோட வாழ்க்கையில விளையாட போற விசித்திரமான வில்ல. நான் எந்த பொருள் மேல ஆசைப்பட்டனோ அதை அடையணும்னு நினைக்கிறவன். ஏங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க, 2 நாளாக எங்களுக்கு கல்யாணம் இருக்குது. எங்களோட ஃப்ரெண்டை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன் தம்பி, நீங்களாம் ஒண்ணா படிக்கும் போது கூட்டாஞ்சோரா ஆக்குறீங்க, ரோசம் பொத்திட்டு வருது. ஏங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுங்க, மரியாதை கெட்டு போயிடும். வாடா போகலாம். போங்கடா போங்க, உங்களை நான் எப்படி என் ரூட்டுக்கு கொண்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேரளா குட்டிய நம்ம கிளப்புக்கு கூட்டிட்டு வாங்கடா, என்ஜாய் பண்ணலாம். வசந்தி, இனிமேட்டு தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா? மச்சான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வசந்தி உங்கள் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அதை விட 1000 மடங்கு நான் சந்தோஷமாக காலம்பூரா கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன். வசந்தி, நீ வாழ போகிற வீட்டை கோயிலாக நினச்சி குத்து விளக்கேற்றி உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வை. இங்கே இருக்கிறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும். கோபி, எங்கள் வசந்திக்கு குழந்த மனசு. அவன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எங்களால் தாங்கிக்க முடியாது. கோபி, என் தங்கச்சி யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது அவளுக்கு. அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் தான் அவளை புரிஞ்சு நடந்துக்கணும். மச்சான், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். வசந்தியா நான் புரிஞ்சு நடந்துக்குவேன். சரிங்க, நாங்கள் வரோம். சரிங்க வசந்தி, நாங்களும் வரோம்மா. வரோம்.
டேய் கோபி, உன் கல்யாணம் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நீ நாங்களும் ஒரு நல்ல வேலையாக பார்த்து போகிறோம்டா. சரிடா மச்சான், பார்த்து போங்க. டேய் இனிமேல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க செய்திக்கு மட்டும் தான் எங்கள் காதுக்கு வரணும். ஓகேடா மச்சான். சரி பாய்டா. சரிடா, பார்த்து. சிங்குச்சான் ரோஸ் கலர் சிங்குச்சான் சேண்டல் கலர் சிங்குச்சான் தொங்குச்சாங்க 2 தொங்குச்சான். நின்னுச்சாங்க நிமித்துக்கிட்டு நின்னுச்சான். ஏன்டி பண்ணாட பரதேசி, உன்னை நான் எங்கெல்லாம் போய் தலைவருது? இங்க என்ன நாட்டை விட்டு நான் புடிக்கிட்டு இருக்கிறியா? உன்னை தேவிட்டு நாட்டை விட்டு போனா பெரிய ஒரு கூத்தே நடந்து போச்சு. என்னைய சொல்ற? கூத்து நடந்து போச்சா? அட இல்ல சுந்தரி, நீ குனிஞ்சு துணி துவைச்சிட்டு இருப்ப நினைச்ச ஒரு பொம்பளைய கட்டி பிடிச்சிட்டேன். அது திரும்பி பார்த்தா நம்ம கண்ணாடிக்காராயா அங்க ஓட்டத்தை பிடிச்சா கிடுகிடு நடந்து தொட்டு பாரு. ஏயா என்ன தேடிட்டு எது குளத்து பக்கம் போன? அதுதான் சுந்தரி, நீ இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிற, ஒரு ஷூட்டிங் எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ண. அதான் உன்னை தேடிட்டு நான் அங்க போனேன். ஐயோ அவன் வந்துட்டானே சண்டால. சுந்தரி யாரு இங்க இருந்தது? அவனை வந்து சோறுலான்னு பார்த்தேன், எங்க ஓடிவிட்டான்? ஐயோ இரியா, என்னையா கையில பாட்டிலா இருக்க? என்ன அதுக்கு சொருறதுக்கு தான், வேற எதுக்கு? சுந்தரி என் பாட்டி குளத்துல குளிச்சிட்டு இருந்தது, எவனும் தெரியல, வந்து உள்ள நுழைஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டான். அதான் அவனை சொருவலான்னு வந்தேன். இதுக்கு என்ன சுந்தரி பண்றதா? ஐயோ பக்ரி, உங்க பாட்டிய கட்டி பிடிச்சி கொலாட்ட பண்ணவன நான் அடையாளம் காட்டுறேன். ஆனா எனக்கு நீ என்ன தருவ? சுந்தரி நீ மட்டும் ஆளை மட்டும் அடையாளம் காமி, நான் என்னோட என்ன எதையோ பேசுற? ஒண்ணு இல்ல சுந்தரி, என் பூரிய சொத்தை தான் எழுதி தரலான்னு இருக்கிறேன். சரியா, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். ஏண்டா நான் இருக்கும் போது சுந்தரி நீ கட்டி பிடிக்கிறனா? நான் இல்லாத போது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருப்பேன். சுந்தரி அவன் ஏதாவது சொன்னானா? அவங்க ஆயா தனசாகாட உனக்கு தரேன்னு சொன்னானா? ஐயோ பக்ரி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, எனக்கு மன்னிச்சு விட்டுறியா? சுந்தரி உனக்காகத்தான் அவனை விட்டுருக்க, இல்லைன்னா வச்சுக்க அவனை என்ன வேணாலும் பண்ணிருப்பேன். ஆமா சுந்தரி. சுந்தரி அவனை மட்டும் நம்பாத, நீ நம்பினா வச்சுக்க படம் எடுக்கிறேன்னு நீ உன்னை வாந்தி எடுக்கதான் வைப்பா. சார், நீங்க தானே ஆள் அடையாளம் காட்டினா உங்க பூர்வீக சொத்தையே தரேன்னு சொன்னீங்களே, எப்ப கொடுக்குறீங்க? சுந்தரி உன்னை பார்த்ததுல இருந்து என் பூர்வீக சொத்து என்ன எல்லாமே அந்த கலங்கானியா உனக்கு எழுதி வைக்கலான்னு தான் இருக்கிறேன். ஆனா நீ தான் ஒன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறியா? சீ போங்க சார், வைக்க நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. நாம் போட்டுக்கு வெஞ்சீன்ஸ் தான், பாண்டா கட்டாடித்தான், நாம் பறந்தடிக்கும் கூத்தாடித்தான், பாண்டா கட்டாடி பறந்தடிக்கும் கூத்தாடி, பம்பு சிக்காம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கா, என்ன டப்பா பாட்டி என்ன தப்பா நினைக்காத குறத்து.
குளிர்ல உங்க பார்த்தேன் தேவன் தொட்ட ரொட்டு மேல பாய போட்டேன் அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன் அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புடுல பம்பரம்னா விடவா என்ன டப்பா பாட்டி என்ன தப்பா நினைக்காத குறத்து என்னங்க நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். வசந்தி, என்னைக்கு நான் என்ன மறந்து உன்னை பார்த்தனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட சந்தோஷமும் நீ தான், என்னோட பொண்டாட்டியும் நீ தானு. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அந்த சாமிக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஆமாம் வசந்தி, இந்த முதல் இரவு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதே, எதுக்குங்க? முதல்வருங்கிறது கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அப்புறம் பார்த்து பேசணும். அப்படி பார்த்து பேசினாதான் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சு வாழ முடியும். இப்படி பேசிட்டே இருந்தா விடிஞ்சிடும். பரவாயில்லையா? அவசரத்தை பாரு. இல்லற வாழ்க்கைங்கிறது ரொம்ப புனிதமானது. அதில் சுகம் துக்கம் ரெண்டு பேர்த்துக்குமே சம உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையே கசப்பாயிரும். நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த கசப்பான சம்பவம் வரவே கூடாது. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கசப்பான விஷயம் என்றைக்குமே வரவே கூடாது. நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே இணைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். வசந்தி, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சாம்பாரில் போகிற உப்பு மாதிரி அளவாக இருக்கணும். அதிகமாக போனால் கசப்பாயிரும். சரி பேசிகிட்டு இருந்தா நேரம் போனதே தெரில. லைட்டாக அணைக்கவா? என்னது புரியல? இல்லை, லைட்டாக அணைக்கவான்னு கேட்டேன்.
கார்த்திகை தீபம் மின்னுதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த காலம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. நானொரு பூச்சரமாகும் நீர்குழல் மீதில் நான் ஒரு மெல்லிசையாகவோ நாளும் நாவினில் ஆடவோ. நான் படிக்கும் தமிழ் கீர்த்தனங்கள் இங்கு நாள்தோறும் உங்கள் சீர்பாடும். பூவனத்தில் பசும் பொன்னிறத்தில் மலை கூத்தாடும் மெல்லிசை பாடும். மாக்கோலம் மழை நீர் கோலம் என்ன நான் காணும் இந்த மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே.